ஒரு காட்டுக்குள்ள ஒரு அதிசய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கடியில தியானம் செய்யறவங்க நல்லவங்களா இருந்தா அந்த தியானத்தை முடிக்கும் போது அந்த மரத்துல இருந்து ஒரு பழம் அவங்க மடியில விழும். இத கடவுளே கொடுக்கற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. இதனால அநேக பேர் அந்த மரத்துக்கடியில தியானம் செஞ்சு பழங்களை பெற்றுக்கிட்டாங்க. ஒரு சிலருக்கு பழங்கள் கிடைப்பதில்ல, அவங்களோட தியானத்தை கடவுள் ஏற்றுக்கல அப்படிங்கிறது அந்த மக்களோட நம்பிக்கை. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த நாட்டு ராஜாவும் அந்த மரத்துக்கடியில தியானம் செய்ய போனாரு. இன்னைக்குன்னு பார்த்து அந்த காட்டிலேயே வசிக்கிற ஒரு வேடனும் அந்த மரத்துக்கடியில தியானம் செய்ய போனாங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல போனதால ரெண்டு பேருக்குள்ளும் சரியான வாக்குவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. வாக்குவாதம் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தியானத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. விழுந்துச்சு. முதல்ல வேடனுடைய மடியில, இரண்டாவது ராஜாவுடைய மடியில. ராஜாவுக்கு அவமானம் தாங்க முடியல. ஏன் என் மடியில முதல்ல விழலன்னு சொல்லி கத்துனாரு. மரத்துல இருந்து கடவுளுடைய அசிரீரி ஒலித்தது. ரெண்டு பேரும் சண்டை போட்டதுல தப்பு இல்ல. நீ நான் ராஜவம்சம், நீ என்ன குலம் அப்படின்னு சொல்லி கேட்டல, அந்த வார்த்தை தவறானது அப்படின்னு சொல்லிச்சு அசிரீரி. ஆமாங்க, கடவுளுக்கே பிடிக்காத குணம் இது.